தானே அக்கறை கொள்ளுவோம். நம்மளுடைய அப்பா சொன்னதுதான், பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னுடைய இரும்பு கரத்தை வச்சு நானு அடக்குவேன் ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அடக்குனாரா? அடக்கல. ஒடுக்குனாரா? ஒடுக்கல. ஆனா பார்த்தோம்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாலாறும் தேனாரும் ஓடுது. அப்படி மக்கள்லாம் பார்த்தோம்னா குதூகலமா இருக்கிறாங்கன்ட்டு நம்முடைய அப்பா சொல்றாரு. அப்பாவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா விளாத்திக்குளம், தூத்துக்குடி விளாத்திக்குளம்ல 17 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு 7 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் விடுறது இல்ல. 2 வயசு குழந்தைய விடுறது இல்ல. இது பூராமே பார்த்தோம்னா இதுக்கு பேசிக்கே பார்த்தோம்னா போதை தான். அந்த போதையை சாப்பிட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சுய உணர்வே இல்லாம ஆட்கள் பூரா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அந்த 2 வயசு குழந்தைய கொண்டவனுக்கு ஜெயில்ல இருக்கான். இப்ப நம்முடைய முதல்வர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மற்ற மாநிலம் கூட கம்பேர் பண்றாரு. அவங்க கட்சியில இருக்கும் ஒரு சில பெண்கள் கூட இதை ஒரு மனசாட்சியே இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல எப்படி நடக்குது தெரியுமா, மத்திய பிரதேசத்துல எப்படி நடக்குது தெரியுமா, அதை விட இங்க கம்மியா நடக்குது அப்படின்ட்டு. நாங்க உத்தரப்பிரதேசலயோ மத்திய பிரதேசலயோ குஜராத்லயோ போய் நாங்க ஓட்டு போடல. தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். இங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் நாங்க பேச முடியும். அதை பத்தி மட்டும்தான் நீங்களுமே பேசணும். அதை விட்டுட்டு மற்ற மாநிலம் கூட நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறாரு. அதாவது திமுகவுக்கும் தமிழக மக்களுக்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன், திராவிட கூட்டத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான் இது. இப்படித்தான் மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பயப்படுறாங்க. ஐயோ மறுபடியும் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவானுங்களோ அப்படின்ட்டு ஒவ்வொரு பெண்கள்கிட்டயுமே இந்த பயம் இருக்கு. நேத்தெல்லாம் ஒருத்தவங்க கேட்கறாங்க, எப்ப மறுபடியும் இங்க வந்துருவீங்களா அப்படின்னு. அதெல்லாம் வரமாட்டாங்கக்கா. இந்த அளவுக்கு இவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு வர போறாங்க? ஆமாப்பா, நீங்க எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம், எங்க மறுபடியும் இவங்க வந்துட்டா இன்னும் இதை விடத்தான் அவங்க மோசமாக ஆட்சி நடத்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இப்ப நம்ம ஐயா, நம்ம முதல்வர் ஐயாவுடைய கூற்றுப்படியே பார்த்தோம்னா, அதாவது என்டிஏல வந்து எப்படி ஆட்சி நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2 வயசு குழந்தைய வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான். அவனை என்ன பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல பத்திரமா கூட்டு கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க. இதே உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சுன்னு வைங்களேன், நேரம் உயிரோட இருக்க மாட்டான். 2 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம் தான். அவனை வந்து கோர்ட்ல கொண்டு போய் காமிச்சிட்டு திரும்பி வர்ற வழியிலே அவனை என்கவுண்டர்ல போட்டுருவாங்க. அந்த நாய் இருந்தா என்ன செத்தா என்னன்னு கேக்குறேன் நானு. எல்லா பெண்களுமே அதைத்தான் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் செலவுல அவனை உள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சு அதுக்கு 10 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இவனை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டு அலையுதுங்கன்னா அவசியமா? இன்னொன்னு பார்த்தோம்னா, ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடி வந்து பசங்க துரத்திட்டு வர்றாங்க. அதை பிள்ளைங்க சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு சார்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இதே மாதிரி மத்திய பிரதேசல நடந்தது. 2 நாளா வந்து என்னை லவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது அங்க சிசிடிவி கேமரால வந்து பதிவாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்த பசங்க அதை வீடியோவை எடுத்து இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்குன்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கடைக்காரர் வந்து தன்னுடைய சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருந்த வீடியோவை மத்திய பிரதேஷ் போலீஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறாரு. அடுத்த நாளேவும் அந்த குழந்தைங்க யாருமே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. பொதுமக்களாக செஞ்சது இது. மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து பெண்கள் போலீஸே வந்து அந்த 2 பேரையும் பிடிச்சு சாத்துன்னு சாத்தி, அந்த கில்லி படத்துல இந்த ஓட்டேரி நெருக்கி இப்படி 2 பக்கம் கொம்பு முளைச்ச மாதிரி சடை போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த 2 பேரையும் லப்பர் பேண்டை போட்டு அந்த தலையில குதிரைவாலை போட்டு விட்டுட்டு இப்படி குத்த வச்சு உட்கார வச்சு அப்படியே அதே மாதிரி அந்த ஊர் ஃபுல்லா பெண்கள் போலீஸ் வந்து இழுத்துட்டு வந்தாங்க. இனிமேல் இப்படி செய்வியான்னு மகளிர் போலீஸ் சாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் பயந்துருப்பான். மறுபடியும் அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் போலீஸ் அங்க நின்று பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்கள்கிட்ட சொல்றாங்க, அந்த ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட சொல்றாங்க, பயப்படக்கூடாது. நாங்க தெருவுக்கு வந்து பெண்களுக்கு ஏதாவது தொந்தரவு நடந்தா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. வாட்ஸ்அப்ல எங்களுக்கு வந்து நீங்க மெசேஜ் அனுப்பி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். படிக்க போற பிள்ளைங்க யாரும் பயப்படக்கூடாது. வேலைக்கு போற பெண்கள் தைரியமாக இருங்க. நாங்க உங்களுடைய பாதுகாவலனா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மெசேஜ் பண்ண பசங்களை வந்து அவங்க வந்து கௌரவப்படுத்தினாங்க. இப்படித்தான் வந்து நீங்க தைரியமாக வந்து பொதுமக்களுக்காக நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மத்திய பிரதேசத்துல நடந்தது. இதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்து குஜராத்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம். சின்ன தவறு செஞ்சானாக்கும் நல்ல சட்டையெல்லாம் கட்டிட்டு வெளுன்னு வெளுத்து மெயின் ரோடு ஃபுல்லா இழுத்துட்டு வருவாங்க. கயரை கட்டி இழுத்துட்டு வருவாங்க. இப்படி பண்ணுவியான்ட்டு அவை நம்ம என்ன தப்பு செஞ்சு இனிமேல் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், மாஃப் கர்லோன்னு புலம்பிக்கிட்டே வருவோம். அது ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா எடுத்து எல்லா மாநிலத்துக்குமே பரவ செய்வாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? அப்படியா கற்பழிச்சிட்டியா, போ ஜெயிலுக்கு போ. ஒரு கர்ப்பிணி பெண்ணை இடிச்சிட்டியா, 2 மணி நேரத்துல அந்த குற்றவாளி
வெளியே வந்துட்டான். ஆனா அந்த பெண் இறந்துட்டாங்க. வயித்துல இருந்த குழந்தை இறந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யாரு சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுமா? சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கஞ்சா விக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பெத்தவங்களும், ஆம்பளை பிள்ளை பெத்தவங்களும் நாளைக்கு நம்ம பிள்ளை வீட்டுல இருக்குமா? நம்ம வெளியே போனா நம்மளுடைய பசங்க வந்து பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களான்னு நினைச்சு ஒவ்வொருத்தவங்களுமே பயந்துகிட்டே இருக்கிறாங்க. சமூக விரோதிகள், பொம்பளை பொறுக்கிங்க, ரேபிஸ்ட், மெத்தப்பட்டமென் விக்கிறவன் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. வெளி நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள வர்ற ஊடுருவக்காரர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பெண்கள் வேண்டாம், எனக்கு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பாங்க ஐயா. ஆனா சாதாரண பொதுமக்கள் வீட்டு பெண்கள் யாருமே இங்க பத்திரமாகவும் இல்ல, பாதுகாப்பாகவும் இல்ல. அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம உயிரோட இருப்போமா, பத்திரமாக இருப்போமான்ட்டு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் வந்து இன்னைக்கு பயத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ வந்து இப்ப ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்குமா? நம்முடைய முதல்வர் கேட்கிறாங்க இல்லையா? நான் சொல்றேன், என்டிஏ ஆட்சி ஒரு மாநிலத்துல வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் ஒழுங்கு அங்க சரியாக இருக்கும். இப்படி சமூக விரோதிகள் எல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. கண்ட கண்ட இடத்துல வந்து இப்படி கஞ்சா விக்க முடியாது. பெண்களை வந்து முதல்ல சீண்ட முடியாது. ஒண்ணுமில்ல, ரோட்ல போய்கிட்டு இருக்க ஒரு பெண்ணை பைக்ல வர்றவன் வந்து மேல இருக்க துப்பட்டாவை வந்து இழுத்துட்டு போனான். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே அவனை கண்டுபிடிச்சு அடி வெளுவெளுன்னு வச்சு எந்த இடத்துல மிதிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா மிதிக்கிற மிதியில அவன் கையெடுத்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். பொண்டாட்டியை பார்த்தா கூட நமக்கு ஆசை வராத அளவுக்கு அடி வெளுத்து விட்டுறாங்க அங்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்கள் வந்து தைரியமாக வெளியே போலாம். ஆண்கள் கொண்டு வர்ற பணமோ பொருட்களோ பத்திரமாக வந்து வீட்டுக்கு வந்து சேரும். அதாவது வந்து தண்டனைகள் கடுமையாக இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வரும். ஆனா இங்க என்ன நடக்குது? நம்ம என்ன தப்பு வேண்டாலும் செய்யலாம். காவல்துறை வந்து நம்மளை கண்டுக்காம விட்டுருவாங்க. நமக்கு வந்து எந்த விதமான தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சமூக விரோதிகளுக்குமே வந்து நல்ல மனசுல பற்றுது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா தைரியமாக எல்லா விதமான தவறுகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா அப்படித்தான் தெரியுது. தூத்துக்குடியில அந்த விளாத்திக்குளம் பெண் வந்து அந்த குழந்தை ஒரு பாத்ரூம் போன குழந்தைய கண்டதுடமா வெட்டி போட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பெண்ணு இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. இது யாராவது நம்ப முடியுமா? இப்படிப்பட்ட தவறுகள் செய்யறது யாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த திமுகவை சார்ந்த நிர்வாகிகளா இருக்கிறாங்க. இல்லாட்டி அது கட்சிக்கு சார்ந்த மிகவும் நெருக்கமான ஆளுகளாகத்தான் இருக்கிறாங்க. மற்ற பொதுமக்கள் கூட இந்த விதமான தவறுகள் செய்ய பயப்படுறாங்க. நம்ம மனசாட்சிப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியும் இல்ல, கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல்களாத்தான் நடந்துகிட்டு இருக்கு. நேத்து கனிமொழி மேம் அவர்கள் அங்க போறாங்க. அந்த மக்கள் வந்து அடிச்சு துரத்தி விடுறாங்க. இப்ப நமக்கே தோணுது, மணிப்பூருக்கு இங்க இருந்து நீங்க மெழுகுபத்தி புடிச்சிட்டு போனீங்கல்ல, தமிழ்நாட்டுல தினம் தினம் வந்து குழந்தைகள், பெண்கள், பாட்டிகள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க ஏன் மெழுகுபத்தி ஏந்திட்டு ரோட்ல நடக்க மாட்டேங்கிறீங்க? பில்கிஸ் பானுக்கு இங்க இருந்து பொங்கு பொங்குன்னு பொங்குனீங்க, ஆசிஃபாவுக்கு பொங்கு பொங்குன்னு பொங்குனீங்க. இங்க இருக்க பெண்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? பாகிஸ்தான் பெண்கள் கேட்பாங்க. அங்க இருக்க பாகிஸ்தான் ஹிந்து பெண்கள் கேட்பாங்க, நாங்கள் ஹிந்துக்களாக பிறந்தது பாவமான்னு கேட்பாங்க. அது மாதிரி தமிழகத்துல பெண்கள் பிறந்தது பாவமான்னு இப்ப நீங்க கேட்க வச்சுட்டீங்க கனிமொழி மேம். செஞ்சதுக்கு உண்டான பலன் வந்து இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவங்கள அழுக வைக்கிறாங்களோ உண்மையிலேயே அந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாகவே இருக்காது. இந்த ராஜபக்சேவை எடுத்துக்கங்க. அங்க நம்முடைய தமிழர்கள் எத்தனை லட்சம் மக்கள் கொன்றாங்க. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஸ்ரீலங்காங்கிற ஒரு நாடே வந்து இல்லாம நாசமா போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எடுத்துக்கங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு வந்து அது இருக்கிற அட்ரஸ் இல்லாம அந்த நாட்டு மக்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே ஒரு நிலைமையை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்துடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், சட்டம் ஒழுங்கா சரியா கொண்டு வாங்க.